மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் சீர்மிகு நல்லாட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 2025-2026 ஆண்டிற்கான சட்டமன்ற அறிவிப்பினை நிறைவேற்றும் வகையில் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு திருக்கோவில்களில் காணிக்கையாக பெறப்படும் உபரி பருத்தி புடவை மற்றும் வேஷ்டிகளை ஒரு கால பூஜை திட்ட திருக்கோவில்கள், கிராம கோவில்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் உள்ள திருக்கோவில்கள் உள்ளிட்ட திருக்கோவில்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை புரசைவாக்கம் அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர் சென்னை வளர்ச்சி குழும ஆணைய தலைவருமான PK சேகர்பாபு அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் சென்னை மண்டலங்களைச் சேர்ந்த 140 ஒரு கால பூசை திட்ட திருக்கோவில்களின் இறைவன் இறைவிக்கு சாற்றுப்படி செய்வதற்கு பருத்தி வேட்டி புடவைகளை அதன் அர்ச்சகர்கள் மற்றும் பூசாரிகளிடம் வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன், கூடுதல் ஆணையர் கல்யாணி, சென்னை மண்டலம் இணை ஆணையர்கள் முல்லை மோகன சுந்தரம், ரேணுகா தேவி, துணை ஆணையர் ஹரிஹரன், உதவி ஆணையர்கள் பாரதி ராஜா, சிவக்குமார், மாமன்ற உறுப்பினர் பரிதி இளம் ஸ்ருதி, திருக்கோவில் செயல் அலுவலர் ஆட்சி சிவபிரகாசம், அறங்காவலர் குழு உறுப்பினர் உதயகுமார், மேலாளர் தனசேகர், கடக்கர் வெற்றிவேலன், திருக்கோவில் அர்ச்சகர்கள் சரவணன் குருக்கள், உமாசங்கர் குருக்கள், ஹரிமூர்த்தி குருக்கள், ஓதுவார் பிரசன்னா, திருக்கோவில் பணியாளர்கள் ராஜசேகர், அசோக், ஜெயந்தி, சுகந்தி, சரண்யா, பிரசாந்த், மோகன கண்ணன், பொன்னி, குமாரி, சிங்கம், ஜீவா உள்ளிட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், பணியாளர்கள் என பலர் உடன் இருந்தனர்.